பங்கு சொல்லு பங்கு. ஹலோ மச்சான், வெறுப்பா இருக்குடா. இவன் நம்ம டைலாக் விடுறான். லேப்டாப் பார்த்து வந்தா மீட்டிங் வெறுப்பேற்றுறாங்க. சரி சாப்பிட்லான்னு போனால் எங்கள் அம்மா அதை விட உப்புமா வச்சு வெறுப்பேற்றுதுடா. என்ன பண்ணுறதுனே தெரிலடா. சரி ரெடியாக வரேன். டன் 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 டன். இதோ நம்ம ஆள் வந்துட்டாரு. இவர் தான் நம்ம பங்கு. எங்கே மச்சான் போகிறோம்? வந்து ஏறு பார்த்துக்கலாம். ஏறுன்ற கதவை மூடி வச்சுக்கிட்டு சர்பத்து குடிக்கணுமா வேணாவா? போலாமே. எங்க தாண்டா கூப்பிட்டு போற? உன்னை ஒரு ஒளிமயமான ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போறேன். ஒளிமயமான இடத்துக்கு? நைட்டு 11:30 மணிக்கு ஒளிமயமான இடத்துக்கு? நீயே ஆடி போயிடும், அசந்து போயிடும் அந்த இடத்த பார்த்துக்கலாம். ஏண்டா அங்க ஒரு பக்கம் மழை பிச்சு எடுக்குது, ஏன்னா இந்த பக்கம் ஒரு பக்கம் உருட்டி தள்ளுற. வீட்டுல விட்டுவியா அல்லக்குள்ள? கண்டிப்பா வீடு போயிடும். டூட், இதுதான் மான்சூன் நைட் ரைட் டூட். நம்ம என்னென்ன பாருங்க, மான்சூன்ல ஃபர்ஸ்ட் டைமா நைட் டிரைவ் போறோம் நாங்க. மான்சூன் சென்னையில. என்ஜாய் பண்ணுங்க கைஸ். லைட்டா தான் மழை பெஞ்சிருக்கு, அதுக்குள்ள மான்சூனு அது இதுன்னு வெதர் ரிப்போர்ட்டர் மாதிரி பேசி தெரியுறான். இவனை நம்பி வேற போறேன். நம்பி ரொம்ப லேட் ஆச்சுன்னா வீட்டுல கதவு திறக்க மாட்டாங்க, பாத்துக்கோங்க மக்களே. நோ கூமாப்பட்டி. நம்ம சென்னையில நைட் லைஃப் பாருங்க, என்னமா மழை பெய்யுதுன்னு பாருங்க. கைஸ், இவ்வளோ ஐப்பு கொடுத்து நம்ம ஆளு காரை எங்க எடுத்துட்டு போய் நிறுத்தினா தெரியுமா? டேய் 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 டேய், இங்க எதுடா நிறுத்துற? போடா போடா. இதுதான்டா நான் சொன்ன அந்த ஒளிமயமான ஒரு இடம். இது கோரா ஒளிமயமான இடம். ஆமா, அங்க பாரு ஃபுல்லா லைட்டா போட்டு நல்லா ஜிகு ஜிகுதான்னு வச்சிருக்கானுங்க. இங்க சாப்பிடறதுக்கு ஐஸ் ஓட்டுற குஸ்து வீட்டுல தூங்கிடுவேன். போடாடி போடாடி. சரி, அப்ப சார் சொல்லுங்க எங்க போலாம் அப்படின்ட்டு. நீ வண்டி எடு, ஸ்பாட்ட நான் சொல்றேன். இன்னைக்கு பார்க்க தானே போறேன், என்ன பண்ண போறேன். போங்க பாஸ். சரிடா, வழிய சொல்லு எப்படி போறதுன்ட்டு. போங்க 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 சார் சொல்றேன். அப்படியே நம்ம கோராவை தாண்டி போறேன். லெப்ட்ல பாத்துக்கிட்டே போனீங்கன்னா அபுபாய் பிரியாணி அப்படின்னு சொல்லி ஒரு தள்ளுவண்டி கடை இருக்கும். அந்த தள்ளுவண்டி கடை அப்படியே லெப்ட்ல பாத்தீங்கன்னா ரோட் போகும். அது உள்ள போ, நம்ம பாய் கடையே போட்டிருப்பாரு. அங்க வண்டியை விடு. மொத்தத்துல பிரியாணி சாப்பிட போறோமா இப்போ? எஸ். ஓகே. ஸோ கைஸ், பிரியாணி சாப்பிட்றோம், மஜா பண்றோம். ஆசைப்பட்டு வந்தது மட்டன் பிரியாணிக்கு, ஆனா ஆண்டவன் நமக்கு கொடுத்தது சிக்கன் பிரியாணி. இதுல பசிக்குதுன்னு கேட்டு வந்தது நானு, ஆனா எங்க தலைவன் உட்காந்து அச்சு நாக் அவுட் பண்ணிட்டு இருக்கான். சூப்பரா இருக்கு. Cheers guys. ஆக்சுவலி பிரியாணி 150, நான் தண்ணி பாட்டில் வாங்கினால 170. இந்த 150க்கு அவன் ஒரு முட்டை தரான். ஆமா. சிக்கன் 65 தரான், ஒரு 3 பீஸ் தரான். சிக்கன் பீஸோட பிரியாணி சேர்த்து தரான். ஒரு 2 பேர் சாப்பிடலாம். ஸோ பிரியாணியோட ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா லைக் ஓரளவுக்கு அந்த நம்ம கல்யாண வீட்டு ஸ்டைல்லே இருக்கு. மசாலா நல்லா இருக்கு, அந்த சிக்கனும் நல்லா குக் ஆகிருக்கு. 150க்கு ஒர்த்து. எஸ், அவர் சொன்ன மாதிரி 150க்கு ஒர்த்து. என்ன ரைத்தா கொடுக்க மறந்துட்டாரு, நம்மளும் வாங்க. நீங்க எடுக்க மறந்துட்டு எங்களுக்கு கொடுங்க. இவர் வாங்க மறந்துட்டாரு, அவங்களாம் கொடுக்குறாங்க. 1000 சொல்லுங்க. நண்பா காஸ்ட்ல பிரியாணி வாங்கி சாப்பிட்டு சுகமே சுகம் தான் சார். நாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு விழாவை கண்டினியூ பண்றோம். மச்சான், வயிறு முழுக்க சாப்பிட்டாச்சு. ஃபினிஷிங் டச்சா அது ஒன்று போட்டா சூப்பரா இருக்கும். போலாமா? போட்டுடலாமே. உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். ஆஹா ஆஹா, அதாவது சுட சுட ஒரு பிரியாணி காரமா சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஐஸ்கிரீம் இருக்கே, ஸ்ட்ரைட்டா சில்லுன்னு இறங்குது கைஸ். எஸ், நாங்கள் இதோட இந்த vlog முடிச்சுக்கிறோம். ஒரு பிரியாணி சாப்பிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு எங்களோட டே முடிஞ்சிச்சு. கரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா மணி 12 ஆகுது. இதோட இந்த vlog முடிச்சுக்கிறோம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் அப்பப்போ வந்து எங்களை மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. ஓகே கைஸ், பாய்.